பிள்ளையார் 3 நாள் போப்பா அம்மாட்ட போ. 3 நாள் படைச்ச பிள்ளையார் கொண்டு போய் ஆற்றுல உள்ளான்னு வந்துருக்கோம் பார்த்துட்டு. போதும் போதும் ராஜு. ஆற்றுல கரைக்கிற பிள்ளையார் அன்னைக்கு. பிள்ளையாரை காட்டு. 3 நாள் படைச்ச பிள்ளையார் அது. பிள்ளையார் வாங்கியிருக்கோம். பிள்ளையார் வாங்கினது வந்து இன்றைக்கி 3 நாள் ஆச்சு. 3 நாளாக படைச்சிட்டு நேற்று தயிர் சாதம் வச்சு படைச்சோம். இன்றைக்கி வந்து பொரியாக அவ்வளோ வச்சு படைச்சிருக்கோம். பாப்பா தண்ணியை கண்டு ஆடி இன்னும் கிட்ட தண்ணி குளித்தலை ஆற்றுல தான் விட்றோம். தண்ணியெல்லாம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. ரொம்ப ஆழலாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டுருக்கு தண்ணி. ரொம்ப போகாது, அங்கிட்டு திரும்பி விடு. பாப்பா பிடிச்சி விடு. பாப்பா பிள்ளையார் பிடிச்சி விடு. பிள்ளையார் விட்டாச்சு, தண்ணியில் விட்டாச்சு நண்பர்களே. இதுதான் பிள்ளையார்லாம் ஆற்றுல கரைக்க வந்துட்டுருக்கு. நாங்கள் முன்னாடியே வந்துட்டு கரைச்சாச்சு. வீட்டில் உள்ள அந்த பொரி மாலை அப்புறம் இது எருக்க மாலை, இந்த புல் எல்லாத்தையும் கொண்டாந்து எல்லாத்தையும் கரைச்சாச்சு. அப்படியே நல்லா இருக்கா? அப்படியே அம்மாட்ட அங்கே போ, அம்மாட்ட போ. கட்டா வரல சாப்பா, நனைஞ்சுதான். இந்த இடத்துல தான் கரைக்க போகிறாங்க நண்பர்கள் எல்லோரும். இந்த பெரிய சிலைகள்லாம் வந்து இந்த இடத்துல கரைக்கிறாங்க. பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல கரைக்க போகிறாங்க. ஓகே போகலாமா? தண்ணி தெரிக்காத, தண்ணியில் தாத பாப்பா. தண்ணி கண்டன ஒரே டான்ஸ் தான். போகலாமா?